ஹலோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்கூட்டர் சர்வீஸ் வீடியோ போட்டிருந்தேன். அது நல்ல வியூஸ் போச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, பைக் ப்ரைஸ் எவ்வளோ, இந்தியாவில் எவ்வளோ ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இது யூஏல தான் இந்த ஸ்கூட்டர் வாங்கினேன். நான் 22 வருஷமா இந்தியாவில் இருந்தேன். யாருமே அந்த ஸ்கூட்டர் ட்ரை பண்ணி நான் பார்த்ததில்ல இந்தியாவில். இங்கே வந்து இது வந்து 550 கிராம்ஸு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 13,000 ரூபா வரும். நான் வந்து இது ஆஃபரில் எடுத்ததுனால 550 கிராம்ஸு. இது ஆக்சுவலாக 750 கிராம்ஸ் வரும் இங்கே யூஏயில் இங்கே நிறைய ரோடில் இது அலோடு. இதுக்கு லைசன்ஸும் எடுக்கணும். ஆனால் இந்தியாவில் வந்து லோ ஸ்பீடு உள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அலோடு 25 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு கீழே உள்ளது. அதுவும் ப்ரைவேட் ஏரியாவில், பப்ளிக் செக்டரில் இல்லாமல் அந்த சொசைட்டியில் அந்த மாதிரி ஏரியாவில் அலோடு. ஏன் இது இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நமக்கு தெரியும் நம்ம பைக்கர்ஸ்லாம் எப்படி ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு ரோட்டில் நடந்து போகிறவங்களுக்கே ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்கூட்டரில் போனாலும் ஈஸியாக தட்டி எடுத்துருவாங்க. அதனால இது அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கூட்டர்னா நம்ம பைக் மாதிரி இருக்கிறது தான் நம்ம இந்தியாவில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்சி எல்லாமே உண்டு. லைசன்ஸ்லாம் அதுக்கு எடுக்கணும். ஹெல்மெட்டு அதெல்லாமே மஸ்ட்டு, ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி வந்து இந்தியாவில் நான் ரோட்டில் யாரும் ட்ரைவ் பண்ணி நான் பார்த்ததில்ல. இந்த 22 வருஷத்தில் நான் பார்த்ததில்ல. ஸோ நான் வந்து இது யூஏயில் தான் இந்த ஸ்கூட்டர் வாங்கி ட்ரைவ் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இதோட நினைக்கிறேன். ஐயோ, ஓனர் வந்துட்டாரே, சோலி முடிஞ்சு. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.